மேலே போயிட்டுருக்கிற ப்ரைஸ் எப்போ கீழே வரும், கீழே வந்துட்டுருக்கிற ப்ரைஸ் எப்போ மேலே போகும் அப்படின்ற ரிவர்ஸலை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லாஜிக்கலாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நான் வந்து 2024 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஜூலை வரைக்கும் நான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 1 டே சார்ட் 30 மினிட்ஸ் அண்ட் ஆல்சோ 5 மினிட்ஸ் சார்ட்டை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கே அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லைக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 டேலேருந்து ஆரம்பிப்போம். 1 டே அனாலிசிஸ் நமக்கு தேவையா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. பட் இது வந்து அந்த கிளைமேட்டிக் ரிவர்சல்ஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 டே சார்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் 1 டே சார்ட்டில் காட்டுறேன். ஸோ 2024 ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 2 நாள் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கிறேன். 27th டிசம்பரில் இருந்து. ஸோ ஒரு கிளைமேட்டிக் ரிவர்சல் அப்படின்றது என்னென்னா, மேலே போயிட்டுருக்கிற ப்ரைஸ் அதுதான் வந்து டாப்பாக நின்று அதுலேருந்து கீழே ரிவர்சல் ஆகணும். தட் இஸ் கால்ட் கிளைமேட்டிக் ரிவர்சல், ரைட்? அதுதான் கிளைமேக்ஸ், அந்த ட்ரெண்டோட கிளைமேக்ஸ்னு அர்த்தம். ஸோ நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட், மேலே ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ எப்போ இது ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு, கிளைமேட்டிக் ரிவர்சலாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேலே பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கணும், இங்கேருந்து மேலே போயிருக்கணும், ரைட்? மேபி இங்கே கன்சாலிடேஷன் நடந்திருக்கலாம், இல்லைனா மேலே போயிருக்கலாம். ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பேஸ் கேண்டில் வச்சுக்கலாம், ஓகே? ஸோ அதாவது ஒரு ஹையஸ்ட் கேண்டில்னு வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து நெக்ஸ்ட்டு கேண்டில் உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்ற டெஃபினிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கேண்டிலோட லோ, கரெக்ட்? நான் இப்போதைக்கு இதை டெலிட் பண்ணுறேன். ஸோ இந்த கேண்டிலோட லோ. இப்போ செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நெக்ஸ்ட் டே கேண்டில் வந்து இது கேண்டிலோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை தான் நான் வந்து கிளைமேட்டிக் ரிவர்சலுக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷனாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் எங்கே நடக்குதோ அதெல்லாம் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகே? இப்போ பார்க்கலாம். இது அடுத்த நாள் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே தான் இங்கேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் கீழே வருது, இதுக்கு மேலே நெக்ஸ்ட் டே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு கிளைமேட்டிக் ரிவர்சலாக மார்க் பண்ணியிருக்கேன். சேம் அப்ளைஸ் இயர், கரெக்ட்? ஸோ ப்ரைஸ் கீழே வருது, இதுதான் அதோட ஹை. நெக்ஸ்ட் டே எந்த சேஞ்சஸும் இல்லை, ப்ரைஸ் அங்கேயே தான் நிற்கிது, கரெக்ட்? அண்ட் இதிலிருந்து எங்கே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த பிளேஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கிளைமேட்டிக் ரிவர்சல். ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ரிவர்சல்ஸ், கிளைமேட்டிக் ரிவர்சல்ஸ் என்ன அப்படின்றது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிருந்து கீழே வர்ற ப்ரைஸ், திஸ் இஸ் ரிவர்சல், கரெக்ட்? ஒரு ரிவர்சல் கேண்டில். ஸோ அடுத்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்கு மேலே இதுவா, இல்லை இது இல்லை, அடுத்து வந்து இந்த கேண்டில் தான் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அப்போ இதை நம்ம கிளைமேட்டிக் ரிவர்சல்னு சொல்லலாம். இங்கேருந்து மேலே போங்க. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து இதான லோ. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்கு, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை இதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ஸ், ரைட்? அது அடுத்தது இந்த ஒரு ரிவர்சல் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் டே இவ்வளோ தூரம் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. இது வந்து கிளைமேட்டிக் ரிவர்சலாக? எஸ். இதெல்லாம் எப்படி ட்ரேட் எடுக்கவே முடியாது, இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கவே முடியாத ட்ரேட்ஸ், பட் ரிவர்சலாக இருக்கிற பாயிண்ட்டை நான் வந்து எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிவர்சல் தான், அப்சல்யூட்லி இட் இஸ் அ ரிவர்சல். பட் இதெல்லாம் ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால் எல்லோ. இங்கே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு ரிவர்சல் ஆகுது. இது நெக்ஸ்ட் டே இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. எந்த இடத்துக்கு ரிவர்சல்? இது வந்து ரிவர்சல் கேண்டில். நெக்ஸ்ட் டே இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ரிவர்சல் பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஓகே? ஸோ இங்கே பாருங்கள். ஏன் இதை மார்க் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த இடத்து சாரி ஏன் வந்து இதை நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேம் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ட்ரேட் எடுக்கவே முடியாது. லுக், இது வந்து ஒரு ரிவர்சல்ஸ் தான். பட் இது எடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரொம்ப தூரம் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. பிகாஸ் இது வந்து திஸ் குட் பி எலெக்ஷன் ரிசல்ட், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ராஸ்டிக் மூவ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒமிட் பண்ணுறேன். அடுத்த ரிவர்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை நான் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகுது. கரெக்ட்? ஸோ எங்கே க்ளோஸ் ஆகுது? இந்த ஹைக்கு மேலே. ஸோ திஸ் இஸ் ரிவர்சல். அதே தாங்க ஹையில் ரிவர்சல் ஆகிட்டு த ப்ரைஸ் இஸ் ஃபாலிங். இதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கிளைமேட்டிக் ரிவர்சல்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். எப்படி? இதிலிருந்து அடுத்த டைம் ஃப்ரேமான 30 மினிட்ஸுக்கு போகலாம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் மேலே போகுது இங்கேருந்து, ரைட்? அண்ட் திஸ் கேண்டில் க்ளோஸ்ட் பிலோ ஹியர். கரெக்ட்? இதுதான் ரிவர்சல் கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டில் இல்லை, அதுக்கு அடுத்த கேண்டில், அதாவது இந்த பர்டிகுலர் கேண்டில் இந்த லோ கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் பொட்டென்ஷியல் கிளைமேட்டிக் ரிவர்சல். அதே தான் இங்கே ப்ரைஸ் கீழே வருது, இந்த இடத்துக்கு நிற்குது, அடுத்து க்ளோஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே. ஏன் இது இல்லை அப்படின்னா, லுக், இதை நம்ம ரிவர்சலாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த கேண்டில் இதுக்கு ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்ட்? இந்த பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிவர்சலாக வச்சு கன்சிடர் பண்ண முடியாது. சேம் அப்ளைஸ் ஹியர். இது வந்து ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரிவர்சல் கேண்டிலாக வச்சுக்கலாம். இதுதான் இதோட லோ. ஸோ எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? இதுவா? இது எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு ரிவர்சல் கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இது க்ளோஸ் ஆனதுனால நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், இதை நான் வந்து இக்னோர் பண்ணுறேன். சேம் அப்ளைஸ் ஹியர். ரிவர்சல் கேண்டில், அதே மாதிரி ப்ரைஸ் க்ளோஸ்ட் அபவ் திஸ் பாயிண்ட். இந்த கேண்டிலுக்கு மேலே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கேண்டிலில். ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல். ஸோ இந்த மாதிரி பொட்டென்ஷியல் ரிவர்சல்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிவர்சல்ஸ் நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை ஹை ப்ராபபிளாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ராங் கேண்டில் மட்டும் பார்க்கலாம். ஸ்ட்ராங் கேண்டில் ரிவர்சல் அப்படின்றத பார்க்கலாம். என்ன ஸ்ட்ராங் கேண்டில்? ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு ப்ரைஸ் மேலேருந்து கீழே வருது. கரெக்ட்? இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகணும் அப்படின்னா பையர்ஸ் ஹேஸ் டு ஸ்ட்ராங், ரைட்? ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணால் மட்டும்தான் அவங்க மேலே போக முடியும். ஸோ கீழே பேஸ்லேருந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு மேலே போகிறக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த இடத்துல நமக்கு வந்து பை தானே பண்ண போகிறோம். ஐ மீன் ரிவர்சலாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பை பண்ண போகிறோம், அதாவது லாங் பொசிஷன்ஸ் எடுக்க போகிறோம். அப்போது நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். எப்படி? வி நீட் ஒன்லி க்ரீன் கேண்டில். ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டிலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் இருந்து அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகி போகும் பொழுது இந்த ரிவர்சல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்ட்? அதே மாதிரி தான் டாப்லேயும் நமக்கு வந்து மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னா ப்ரைஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெய்ரிஷ் கேண்டில் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்டில் இதை நான் ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் சொல்லுவேன். கரெக்ட்? மேலே வரைக்கும் ப்ரைஸ் புஷ் பண்ணியிருக்காங்க, முடியல, கீழே வந்திருக்கு. ஸோ அது வந்து கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான பொட்டென்ஷியல் கிளைமேட்டிக் ரிவர்சல். ரைட்? சரி, இதை பார்க்கலாமே. இது ஒரு ஹை. கரெக்ட்? பட் இந்த கேண்டிலை நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ இந்த கேண்டிலை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த கேண்டிலை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் செல்லர்ஸாக தெரியுறாங்க? இதுதான். கரெக்ட்? பிகாஸ் இந்த கேண்டில் ரொம்ப செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் ப்ரைஸ் இன்னும் கீழே தானே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ரைட்? பேரிஷ் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். சரி, அது வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றது அப்புறம். மேபி இங்கிருந்து 2000 பாயிண்ட் கீழே கூட வந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நம்மளோட ஃபில்டரிங் பாசிபிலிட்டிஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிறோம். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கிளைமேட்டிக் ரிவர்சல்னு சொல்லுவேன்.
அப்படின்ற மாதிரி நம்ம ரூல்ஸை டிஃபைன் பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலையும் நடக்கிற கேண்டில்ஸை, எல்லா இடத்துலையும் நடக்கிற ரிவர்சல்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ஓகே இது கிளைமேட்டிக் ரிவர்சல் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஏரியாவை பாருங்களேன், திஸ் இஸ் கிளைமேட்டிக் ரிவர்சல். கரெக்ட். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்குது அண்ட் ஆல்சோ த ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வருது. ஸோ இது நான் வந்து கிளைமேட்டிக் ரிவர்சல்னு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கிளைமேட்டிக் ரிவர்சல். ரைட். இது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளைமேட்டிக் ரிவர்சல்ஸை இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, எனிவே நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக 30 மினிட்ஸில் பண்ணுறது இல்லை, நம்ம 5 மினிட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எல்டிஎஸ் கான்செப்ட் விஆர்ஜியோட கம்பைன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர் பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு 30 மினிட்ஸ்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதையும் நீங்கள் இது 30 மினிட்ஸ் இந்த கேண்டில்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர் 4 ஹவர் விசிபிள் ரிவர்சல் ஜோனோட கம்பைன் பண்ணி பண்ணும் பொழுது இன்னும் உங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ விசிபிள் ரிவர்சல் ஜோன்னா என்ன, அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பாருங்கள். ஆர் நான் 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு விசிபிள் ரிவர்சல் ஜோன் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கூட சொல்லுவேன். ஸோ அதவே வந்து நீங்கள் 3 ஹவர்ஸ் ஆர் 4 ஹவர்ஸில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 30 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணலாம். முன்னாடி 30 மினிட்ஸில் விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணலாம். விசிபிள் ரிவர்சல் ஜோனுங்கிறது என்ன, ப்ரைஸ் எங்கெல்லாம் வந்து விசிபிளாக ரிவர்சல் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம விசிபிள் ரிவர்சல் ஜோன், ஆல்சோ கிளைமேட்டிக் ரிவர்சல் நடந்த இடம் இதெல்லாம். கரெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது இதை மார்க் பண்ணுவோமா, இதை மார்க் பண்ணால் நாளைக்கு தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இதை விட்டுட்டு இதுங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஹைன்னு மார்க் பண்ணுறேன். அடுத்து எங்கே நடந்துச்சு, இதை மார்க் பண்ணலாம். இங்கே ஒரு இருக்குல்ல, ஸோ இது ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஹை. கரெக்ட். அதுக்கப்புறம் கீழே இது ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ. இதுக்கப்புறம் கீழே இங்கே இருக்குது, அது ரொம்ப தூரம் கீழே இருக்கிறனால இப்போதைக்கு ஒமிட் பண்ணிடுவோம். இது கரெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம விசிபிள் ரிவர்சல் ஜோனாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே நடந்துன்னு பார்க்கலாமா. இப்போ நம்ம 5 மினிட் போவோம். ஓகே. ஸோ இது இந்த ஜோனில் மார்க் பண்ண இடத்துல ப்ரைஸ் உங்களுக்கு எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் இங்கே வந்துச்சா, இது பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பட் இம்மீடியட்லி இட் ஃபெயில்டு. கரெக்ட். இம்மீடியட்டாக இது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கோட மீனிங் என்ன, இதுக்கு மேலே பிரேக் அவுட் எடுத்தவங்க தே காட் ட்ராப்ட். இம்மீடியட்டாக ப்ரைஸ் கீழே வரும்போது என்ன ஆகும், அவங்க எதுவும் பண்ண முடியாது, அவங்க எடுத்த லாங் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னும் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இந்த எக்ஸாம்பிளில் இது நம்ம விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோன்னு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துக்கு அப்படி தான் ப்ரைஸ் கீழே வந்துச்சு, பிரேக் அவுட், இம்மீடியட் ஃபெயிலியர். பட் இது எடுக்க முடியுமா ட்ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. கரெக்ட். ஏன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரிவர்சல் ஆனது எல்லாமே ஒரே கேண்டில். சப்போஸ் அது இந்த இடத்துக்கு க்ளோஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடத்துக்கு எடுத்துருக்கலாம், பட் எங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கு, இங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ட்ரேட் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. ஸோ இது தோ நம்மளுக்கு வந்து இது பிஓஎஃப் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ரிவர்சல் நடந்தாலும் இந்த ட்ரேடில் நம்ம எடுத்துருக்க முடியாது. பட் ட்ரேடு சக்ஸஸ் தான். பட் இது என்ன பண்ண முடியும், இவ்வளோ பெரிய விக் இருக்கும்போது என்ன பண்ண முடியும். ஸோ இதை விட்டுடலாம். இது ஒரு சக்ஸஸான ட்ரேட். ரைட். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது ஒரு கிளைமேட்டிக் ரிவர்சலில் நம்ம விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். லுக், பிரேக் அவுட்டு, இம்மிடியட் ரிவர்சல். ரைட். இவ்வளோ பெரிய பிரேக் அவுட். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா, எனக்கு தான் தெரியுமா, ப்ரைஸ் இங்கேருந்து அதாவது காலையில் 10:50 11 மணிக்கும் போது பிரேக் அவுட் இவ்வளோ பெருசாக மேலே போன ப்ரைஸ் அந்த அன்றைக்கி 3 மணி 3:15 போது அங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமா, நம்மளுக்கு தெரியாது. மார்னிங் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியாது. பட் இந்த மாதிரி நடந்தால் உங்களோட கிளைமேட்டிக் ரிவர்சல் நடந்த இடத்துல விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு பிஓஎஃப் நடந்தால் அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இந்த ட்ரேட் எல்லா டைமும் வின் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னா
அதுக்கான பாசிபிலிட்டி எதுலேயுமே கிடையாது. எந்த ட்ரேட் செட்டப்பும் 100% வின் ரேட் தராது. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு 70 to 75% வின் ரேட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதுலேயே. ரைட், இங்கே மார்க் பண்ணுவோம். இது ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன் இல்லை, இந்த இடத்துக்கு ஹை. கரெக்ட். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் போவோமே. இதுக்கு முன்னாடி போன ட்ரேடில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கிளைமேட்டிக் ரிவர்ஸில் இருந்திருக்கு, இந்த இடத்துக்கு ஒரு கிளைமேட்டிக் ரிவர்ஸில் இருந்திருக்கு. கரெக்ட். அப்போ நம்ம எங்கே எடுக்கலாம் ட்ரேடு? 2 ஜோன்லேருந்து இமீடியட்டாக ரிவர்சல் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கே நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். இமீடியட்டாக ரிவர்சல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேட் எடுத்து மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அண்ட் இதுதான் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இதுக்கு மேலே உங்களோட ஸ்டாப் லாஸ். ஏன் இது ஸ்டாப் லாஸ்? பிகாஸ் நம்ம இங்கே ஷார்ட் பொசிஷன் எடுக்க போகிறோம். சப்போஸ் ப்ரைஸ் மறுபடியும் மேலே போச்சுன்னா நம்மளோட செட்டப்பே ஃபெயிலியர் இல்லை, அதனால இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். என்ட்ரி எங்கே? இந்த கேண்டில் முடியட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது எங்கே இருக்குது? இன்னும் விசிபிள் ரிவர்சல் ஜோன் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. ஃபஸ்ட் டார்கெட் எங்கே வைக்கலாம்? நம்மளோட ஸ்விங் லோ. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட். இது போட்டு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேட் நடக்கும்பொழுது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு 1:2 வருதா அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ இங்கே வைக்கிறீங்க, இது உங்கள் ஸ்டாப் லாஸ், இது உங்கள் டார்கெட் அப்படிங்கும் பொழுது எவ்வளோ வருது? ஆல்மோஸ்ட் 1:3, மோர் தென் 1:3 வருது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாப் வந்து 135 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 430 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணுறோம். ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லாஜிக்கலாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சம் ஃபெயிலியர் ட்ரேட்ஸ் வந்தால் கூட தட்ஸ் ஓகே. நம்ம வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், ஒரு லாஜிக்கலோடு தான் வந்து அப்ளை பண்ணுறோம். அதில் ஃபெயிலியர் நடக்கிறது ஓகே. பட் இதோட வின்னிங் ரேட் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 100 ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்கள் 70%ன்னு வச்சுக்கோங்க. 70% ட்ரேட் வந்து அதில் வின் ஆகும். கரெக்ட். அப்போ 1:2 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த், பை எண்ட் ஆஃப் தட் 100 ட்ரேட் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ட்ரேடிங் கேமோட ஹோல் ஐடியா. இது மேக் நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டாலும் ஒர்க் ஆகும். லைக் ஸ்டாக்ஸில், கிரிப்டோவில், ஃபாரெக்ஸ், கமோடிட்டிஸ், எதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் சேம் கான்செப்ட் தான். பிகாஸ் நம்ம இண்டிகேட்டரோ பேட்டர்னோ எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரைட். ஸோ எங்கெல்லாம் நடந்திருக்கு, எங்கெல்லாம் வந்து ஒரு கிளைமேட்டிக் ரிவர்சல் நடந்திருக்கு, அதெல்லாம் விசிபிள் ரிவர்சல் ஜோனாக மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த ஜோனில் நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் அங்கே ரிவர்சல் ஆச்சுன்னா நமக்கு ட்ரேட், ரிவர்சல் ஆகலை அப்படின்னா நோ ட்ரேட். வில் கீப் இட் வெரி சிம்பிள். ரைட். ஸோ இந்த ஏரியாவில் இந்த ஜோன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகி எவ்வளோ நேரம் ஆயிருந்துச்சு? 9th அன்னைக்கு ஃபார்ம் ஆனது. பட் ட்ரேட் எப்போ கிடச்சிது உங்களுக்கு? 12th அன்னைக்கு கிடச்சிது. அதாவது ஜோன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 1, 2, 3வது நாள் தான் ட்ரேட் கிடச்சிருக்கு. ரைட். அந்த மாதிரி சரி, இப்போ இங்கே ஜோன் மார்க் பண்ணுவோமா? இந்த ஏரியா நமக்கு வந்து விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு நமக்கு ட்ரேட் எப்போ கிடைக்கும் தெரியாது, நாளைக்கு கிடைக்கலாம். ப்ரைஸ் சப்போஸ் நாளைக்கு இங்கே ஓப்பனாக இங்கே வந்து ரிவர்சல் ஆகலாம். இல்லை இன்னும் 1 வீக் கழிச்சோ, இன்னும் 1 மந்த் கழிச்சோ இந்த இடத்துக்கு வந்து ரிவர்சல் ஆனாலும் நம்ம வந்து லாங் எடுப்போம், BOF நடந்தால். ரைட். ஸோ இதனால் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப லாஜிக்கலாக ஒரு சார்ட் அப்ளை பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.